ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 58. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 58 நாள் ஆயிடுச்சு. இதில் நான் 8 கிலோ வரைக்குமே நான் குறைச்சிருக்கேன். என்னுடைய வெயிட் லாஸில் எந்த ஒரு டயட்டும் இல்லை, எந்த ஒரு எக்ஸசைஸுமே இல்லை. ஆனால் நான் சூப்பராக ஒரு 2 மாதத்தில் 8 கிலோ வரைக்குமே லாஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி அப்படின்னா, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி சூப்பராக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு டிப்ஸு சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நிறையா பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? நான் என்னால் எக்ஸசைஸ் பண்ணவும் முடியாது, நான் எக்ஸசைஸ் பண்ணவும் மாட்டேன். ஒன்லி ஈவினிங் டைம் வாக்கிங் மட்டும்தான் போவேன். நேற்று ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் 1 மந்தில் 3 kg லாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு தான் அவங்களும் 3 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க நம்ம வீடியோஸை டே பை டே ஃபாலோ பண்ணுவாங்க கண்டினியூஸாக. இதில் நம்ம ஒரு சில டிப்ஸு மட்டும் தான் ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். அதிலே ஒரு சிலர் சொல்கிறீங்க எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குது. வெயிட்டு குறையலேன்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வெயிட்டு குறையும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் குறையும். ஃபஸ்ட்டு வெயிட் நம்ம உடம்புல இருக்க வாட்டர் கண்டென்ட் ஃபஸ்ட்டு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டு தான் குறையணும். அதுக்காக ஃபேட்டு குறையணும்னா டக்குன்னு குறையவே கிடையாது. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு பேலன்ஸாக எடுத்தோம்னா நம்ம வெயிட்டு ஏறவே ஏறாது. அதில் மட்டும் ரொம்பவே கான்ஃபிடென்ஸாக இருங்க. வெயிட் இல்லைன்னா அதே வெயிட் மெயின்டைன் ஆகும். இல்லைன்னா 1-2 வீக்ஸில் 1 kg அந்த மாதிரி குறையும். இன்றைக்கி என்னுடைய மெஷர்மெண்ட் டே. நான் காலையிலே மெஷர்மெண்ட் வெயிட் செக் பண்ணிவிட்டேன். எப்பயும் போல் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். மார்னிங் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சொக் பண்ண வெந்தய வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வெள்ளை பூசணி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டீ காஃபி கிரேவிங்ஸ்லாம் கம்மி பண்ணி இன்றைக்கி நான் என்னுடைய வெயிட் செக் பண்ணிவிட்டேன். 71.5 இருக்கேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நான் 71லாம் வந்ததே இல்லை. ஒரு 73க்கு மேலேயே தான் போயிட்டே இருந்துச்சு. 71 வந்ததில்லை. ஆனால் நான் எல்லாமே டேஸ்டியான ஃபுட்டு தான் சாப்பிட்டு தான் இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட்டு ஏறவே ஏறாது. ஏன்னா நம்ம டயட்டுன்னு கண்டிப்பாக போயிட்டோம், நம்ம ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 3 months 2 months நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம்னாலுமே திருப்பி நம்மளுக்கு கிரேவிங்ஸ் வரதான் செய்யணும். ஏன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம சாப்பிடாமல் டயட்டுன்னு மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ நம்ம இந்த மாதிரி லைஃப்பில் டெய்லி ஃபாலோ பண்ணுற ஃபுட்டை சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் வெயிட் லாஸும் பண்ண முடியும், நம்மளால் கண்டினியூ பண்ணவும் முடியும், நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறாமலும் பார்த்துக்க முடியும். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக கருப்பு உளுந்து களி எடுத்துக்கிட்டே ரெசிபி வேணால் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். அப்புறம் கொய்யாப்பழமும் ஆரஞ்சு எடுத்து சூப்பராக முடிச்சிட்டேன். மீட் மார்னிங்கில் ஸ்நாக்ஸ் தேவைப்படுன்னு இந்த மாதிரி சீட்ஸ் தான் நான் எடுத்துக்குவேன், இல்லை நட்ஸ் எடுத்துக்குவேன். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் இன்றைக்கி சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்டேன். ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்துகிட்டு, குக்கும்பர் ஃபைபர். நம்மளுடைய பிளேட் எப்போவுமே பேலன்ஸாக இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. நிறையா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீன் இருக்கதா நிறையா எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ப்ரோட்டீனுக்காக கேர்டு தான் எடுத்துகிட்டு. வெறும் கேர்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் இருக்குது அதில். அதனால் தயிரில் இந்த மாதிரி கெட்டி தயிரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாமே வரகரிசி சாதம் எடுத்துகிட்டு பச்சை பயிறு குழம்பு தான் வச்சுருந்தேன், அதை ஒரு சைடு வச்சு சூப்பர் டேஸ்டியாக சாப்பிட்டேன். இந்த மாதிரி பிளேட்டு ஃபுல்லாகவும் பேலன்ஸாகவும் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஹாப்பியாக டேஸ்ட்டாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள். வெயிட் லாஸில் நம்ம இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது அப்படின்னே இல்லை. உங்களுக்கு அப்படி ஏதாவது நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு தோணுனா கூட சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு டீ காஃபி கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா மார்னிங்கில் மோஸ்ட்லி நீங்கள் இந்த டீடாக்ஸ் ஜூஸ் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற கிரேவிங்ஸ் ரொம்பவே கம்மியாயிடும். ஈவினிங் டைம் எனக்கு கிரேவிங்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, நானும் எடுத்துக்குவேன். பட் இந்த ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, வெல்லம், அதில் தேன் இந்த மாதிரி போட்டு குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும், உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஈவினிங் டைம் இல்லை மார்னிங் டைம் இல்லை உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைம் ஒன் டேயில் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் இல்லைனா 10,000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணுவீங்கன்னு எல்லோரும் கேட்குறீங்க. நான் 5000 ஸ்டெப்ஸ் தான் வாக் பண்ணேன். என்னால் அதுக்கு மேலேயும் பண்ணவே முடியாது, எனக்கு சிவியர் பேக் பெயின் இருந்தனால நான் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு 5000 ஸ்டெப் கூட பண்ண மாட்டேன், 3000 ஸ்டெப்ஸ் தான் பண்ணுவேன். இப்போ ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் 5000 ஸ்டெப் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிக்கேன். ஏன்னா என் உடம்புல இருக்க வெயிட் லாஸ்னால தான். எனக்கு வெயிட் குறைய என்னால் சூப்பராக இப்போ வாக் பண்ணவும் முடியுது. நைட்டு டின்னர் 7
7 to 8 o'clockல முடிச்சுக்கோங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. 8 o'clock மேலே போவேன். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே 10 o'clockல தூங்கிடுவோம். அதனால் 2 hours முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து சொரக்காய் வந்து சொரக்காய் கேரட் இது போட்டு அடை தான் எடுத்துக்கிட்டேன். இதோடைய ரெசிபி வேணுனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். சூப்பர் ஃபைபர் ரிச் ஃபுட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் ஃபைபரும் இருக்குது, கார்ப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுட்டை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களும் டே பை டே ரொட்டீனாக எல்லாமே பேலன்ஸாக ஃபாலோ பண்ணால் அவங்களும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.